மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். முதல் நாள் கூடுகையிலும் கர்த்தர் நம்மோடு கூட முக்கியமான ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். நான் இந்த கூட்டத்திற்காக ஆண்டவரே என்ன வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்த பொழுது திட்டமும் தெளிவுமாய் 2 வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 2 தலைப்புகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த இரவு பேச வேண்டிய ஒரு தலைப்பு, நாளைய தின இரவிலே பேச வேண்டிய ஒரு தலைப்பையும் கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். இந்த தலைப்புக்கு நேராக கர்த்தர் என்னை வழி நடத்தினார். சில காரியங்களை பேசும்படியாய் கர்த்தர் உணர்த்தினார். இந்த இரவு கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு தலைப்பு, நிற்கிறவன் விழுகிறது இல்லையோ. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. நிற்கிறவன் விழுகிறது இல்லையோ. இந்த இரவும் நாளைய தின இரவுல விழுகிறவன் எழுகிறது இல்லையோ என்கிற தலைப்பிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். அப்ப இன்றைக்கு நிற்கிறவன் விழுகிறது இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்து, இந்த வார்த்தைக்கு கீழே அநேக சத்தியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். பிரதர், நானும் பக்காவா இருக்கிறேன். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, நானும் அசைக்கப்படுவது இல்லை. நானும் அப்படியே கரெக்டா போயிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவன் அப்படிலாம் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. நிற்கிறவன் விழுகிறது இல்லையோ அப்படின்னா யாரோ ஒருத்தர், நான் அப்படிதான் நம்புறேன், எல்லாரையும் சொல்ல முடியல, யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருகிறார். யாரோ ஒருத்தர் விழுந்து போன நிலைமையிலோ அல்லது விழக்கூடிய நிலைமையிலேயோ நீங்கள் காணப்படுறீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நின்னுகிட்டு தான் இருக்கிறேன், நான் ஸ்டெடியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரே, நீ ஸ்டெடியா இல்லப்பா, நீ விழுந்துட்ட. நீ விழக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிற, இன்னும் கொஞ்சம் விட்டா நீ விழுந்துருவ. அதனாலதான் இந்த இரவு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, என்ன கவனிங்களேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். ஐயா, நான் ஸ்டடியா இருக்கிறேன், நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கணுமா? எதற்கு ஆண்டவர் இப்பொழுது நம்மை எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? திருச்சபையின் பிள்ளையே, எதற்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, ஒருவேளை விழுந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த தரிசனத்துல, தேவன் கொடுத்த அழைப்புல, தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையில, கர்த்தர் காண்பித்திருக்கிற பாதையில நான் நிக்கதான் செய்யறேன் அப்படின்னு நீங்க எண்றீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ விழுந்துடாத, நீ விழுந்துடாத, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏன் ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் விழுந்து போகிறான்? எந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்கணும்? அப்ப நான் இதை தியானிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். வேக வேகமா உங்ககிட்ட நான் அதை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஏன் ஒரு மனிதன் விழுந்து போகிறான்? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது, நல்ல கவனிங்க, நான் விழப்போறேன் அப்படின்னா இந்த விழுகைக்கு முன்னாடி எனக்குள்ள ஒண்ணு வந்துருது. என்ன வந்துருது? சத்தமா. சத்தமா. காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல சில சிம்டம்ஸ் வருமா வராதா? கொஞ்சம் உடம்பு அப்படியே கதகதன்னு இருக்கும், பசி எடுக்காது, வாயெல்லாம் எப்படி செய்யும்? கசக்கும், பிடிச்ச குழம்பு வச்சா கூட சாப்பிட மனம் இருக்காது, படுத்தே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது?
காய்ச்சல் வரப்போது விழுறதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு தான் பெருமை. கொஞ்சம் ஜாக்கிரதை பிரதர். நானா விழமாட்டேன் பிரதர். நான் எத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவன், எத்தனை ஆண்டு காலமா நான் சபைக்கு வருகிறேன், நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். நல்லது. ஆனால் என் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய, என் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய பெருமை என்கிற ஒரு சுபாவம் எனக்குள்ளே வரும் என்று சொல்லி சொன்னால், நான் என்கிற எண்ணம், நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்க வீடு எப்படி தெரியுமா, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என் சம்பளம், இதெல்லாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு எனக்குள்ள வருதோ, நீங்க எழுதிக்கிறீங்க, அடுத்து நான் என்ன பண்ண போறேன், விழப்போறேன். பெருமை வந்தாலே அடுத்து என்ன பண்ண போறேன், கீழே விழப்போறேன்னு அர்த்தம். பாருங்களேன், சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் 21:4 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. நல்லா கவனிங்க, பெருமை நல்ல குணம் அல்ல. எப்படி? பெருமை நல்ல குணம் அல்ல. அதே நேரம் பெருமை விலகினமும் அல்ல. நம்ம நிறைய நேரத்துல பெருமைய, என் பிள்ளை நீ அப்படி இப்படித்தான் இருக்கணும், நம்ம அதெல்லாம் விட்டு கொடுத்துடக்கூடாது, நீலாம் அப்படிலாம் அடங்கி போயிடாத, அப்படி பெருமைய நம்ம நினைக்கிறது. பெருமை எப்படி நினைக்கிறோம், அது நல்ல குணம் நினைக்கிறோம். சில நேரத்துல பெருமை அது ஒரு பலகீனம் பிரதர், நான் எல்லாத்திலையும் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கிறேன், இந்த பெருமை மட்டும் அப்ப என்ன என்ன செஞ்சிருது, கொஞ்சம் அப்படி உள்ள டச் பண்ணிருது, அது ஒரு பலகீனம்னு நினைக்கிறோம். பெருமை நல்ல குணமும் அல்ல, பலகீனமும் அல்ல. வேதம் சொல்லுகிறது பெருமை என்பது பாவம். நம்ம பெருமைய பாவம் என்கிற கண்ணோட்டத்துல பார்க்கிறதே இல்ல. பாவம் அப்படின்னா குடிக்கிறதும் வெறிக்கிறதும் அப்படி அந்த மாதிரி காரியத்துக்கே நம்ம போயிட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது பெருமை பாவம். பாருங்களேன், நீதிமொழிகள் 16:5 ஒருத்தர் வாசிங்க. மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு, இந்த அருவருப்புங்கிற வார்த்தையை எடுங்களேன். உங்களுக்கு எதெல்லாம் அருவருப்பா இருக்கும், உங்களுக்கு எதெல்லாம் அருவருப்பு? நீங்க ஆசையா ஒரு பிரியாணி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு வைங்களேன். சிக்கன் சாப்பிடுவீங்களா ரெண்டு காலத்துல? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டீங்களா? ஒரு டீம் சொல்லுது நான் சாப்பிடுவேன், இன்னொரு டீம் சொல்லுது ஐயோ நாளை என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன். ஆமா, நீங்க வெறுத்தாலும் அது யாருக்கு தான் வெறுக்கிறீங்க, சாப்பிட்டாலும் யாருக்கு தான் சாப்பிடுறீங்க, கர்த்தருக்கு தான் சாப்பிடுறீங்க. சரியா? ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு உள்ள போறேன்னு, வெறுக்கிறவர்களுக்கும் வெறுக்காதவர்களுக்கும் கவனிங்க. எத்தனை பேர் குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல உண்டியல் வாங்கணும்? கை தூக்கி பார்க்கலாம். அந்த உண்டியலுக்கு என்ன பேரு? சுய. ஓகே, இப்ப கவனிங்க பிரதர், நான் இந்த ஈஸ்டர் வரைக்கும் பூ வைக்கவே மாட்டேன். எதை வைக்க மாட்டேன் சொல்லுங்க? ஓகே, அப்போ நீங்க வாரத்துக்கு 100 ரூபாய் எதுக்கு செலவு பண்றீங்க? பூ வீட்டிலே இருக்கா? வைக்க மாட்டீங்க, எப்பவுமே வைக்க மாட்டீங்களா? சும்மாவே இருக்கா? சரி, ஓகே. இப்ப சில நேரத்துல நம்ம கடையில பூவை வாங்குறோம்னு வைங்களேன், ஒரு பூவோட ரேட் எவ்வளவு வருது? 100 ரூபா வருது. எத்தனை வாரம் நமக்கு வருது? எத்தனை வாரம்? 7 வாரத்துக்கு 100 ரூபா 100 ரூபான்னு போட்டா எவ்வளவு ஆச்சு? அதுக்கு ஒரு வாரமா போட்டுருக்கு. 40 நாள் எங்க வீட்டுல சிக்கன் எடுக்கவே மாட்டோம் பிரதர். ஒரு சிக்கன் 1 கிலோன்னு போட்டீங்கன்னா எத்தனை ரேட் வரும்? ஒரு 250 ரூபான்னு வச்சுக்கோமே. நம்ம கணக்குக்கு ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோம். 7 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 2100 ரூபாய் ஆச்சு. பிரதர், நாங்களாம் சிக்கன் என் உடம்புக்கு அலர்ஜி பிரதர், நாங்க எங்க வீட்டுல மட்டன் தான் எடுப்போம் பிரதர். ஐயா, மட்டன் 1000 ரூபாய். அப்ப நீங்க 7 நாளைக்கு கணக்கு போட்டீங்கன்னா மட்டனுடைய ரேட்டு 7000. 7000 பிளஸ் 700 ரூபாய். ஒரு சின்ன 2 மட்டன் நான் வெறுக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அப்ப உண்டியல்ல எவ்வளவு வந்திருக்கணும்? சிக்கன் எடுத்தீங்கன்னா 2700 ரூபாய் எங்க வந்திருக்கணும்? இந்த உண்டியலை உடைச்சி என்றவங்க கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு சுய வெறுப்பு உண்டியல்? எதை 40 நாள் நான் வெறுக்கிறேனோ அந்த பணத்தை கொண்டு எங்க போட்டுறணும்?
உண்டியல்ல 40 நாள் நான் டீ குடிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 2 டீ குடிச்சீங்கன்னா 20 ரூபாய் எங்க வந்துடணும்? உண்டியல்ல வந்துடும். வருதா? நல்லது. நீங்க 40 நாள் நான்வெஜ் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, சரீரத்திற்கும் நல்லது, சுப வாழ்க்கைக்கு நல்லது. ஆனா இதை விட நிறைய நல்ல தீர்மானங்கள் இருக்கு. நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க மேல எனக்கு அப்படியே ஒரு எரிச்சலா இருக்கு, இந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோபமா வருது, இந்த 40 நாள்ல ஆண்டவரே இவங்க கிட்ட போய் என்ன பண்ண போறேன்? பேச போறேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இவங்களை நான் மன்னிக்க போறேன், தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு என்னால 2 அதிகாரம் தான் வாசிக்க முடியுது, இந்த 40 நாள் டெய்லியும் 10 அதிகாரம் வாசிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். எடுத்து பாருங்க, 40 நாள்ல பைபிளை ஃபுல்லா நான் வாசித்து முடிக்க போறேன். இந்த தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது உங்கள் உள்ளார்ந்த மனிதனுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். அடுத்த லெந்து காலத்திலேயாவது எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்போம்? இப்படிப்பட்ட நல்ல நல்ல தீர்மானத்தை எடுத்து பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாய். சரி, இப்ப இங்க கவனிங்க. நீங்க உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆசையா என்ன பண்ணிட்டீங்க? சிக்கன் பிரியாணி வாங்கி அந்த பிரியாணியை வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டீங்க, மறந்து விட்டீர்கள். வச்சதை என்ன பண்ணியாச்சு? ஒரு வாரம் கழிச்சு தான் ஞாபகம் வருது. இப்போ வாங்கிட்டு வரும் பொழுது பிரியாணியில இருந்து கம கமன்னு வாசம் வந்துச்சு. அந்த வாசம் பிரியாணிக்கு நேராய் உங்களை இழுத்தது. ஒரு வாரம் கழிச்சுட்டு இப்ப என்ன வாசம் வரும்? அந்த பிரியாணியை அது பார்சல ஓப்பனே பண்ண முடியல. ஓப்பன் பண்ணா உள்ள புழுக்கள் அது ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்க முகலை போற மாதிரி ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? அருவருப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? அருவருப்பு. ஆயிட்டையா, இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா? அதுக்கு பேர் என்னது? இந்த மாதிரி நிறைய காரியத்தை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனிதன் பயங்கர வியாதியோட சரீரத்தில் அப்படியே அங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாருன்னா பார்த்தோட நமக்கு எப்படி வரும்? ஒரு மாதிரி எண்ணங்கள் வருது இல்ல? கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னு வை, நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிற தெரியுமா? அருவருப்பா இருக்கிற. கெட்டு போயிட்டோம். அருவருப்பு. என் கண்ணுக்கு ஒரு உணவு பொருள் எப்பொழுது அருவருப்பாய் மாறுகிறதோ அதை கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதை விட 100 மடங்கு மோசமாய் பெருமை எனக்குள்ளே வரும் பொழுது நான் கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறுகிறேன். அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பான். யோசித்து பாருங்களேன், எதுக்கு இந்த பெருமை அவ்வளவு மோசம்? ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட சூதன், அவனை எதில்தான் விழுந்து போனது? நான் உன்னதத்திற்கு மேல போவேன், தேவனுக்கு மேலாய் மாறுவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன். பெருமை வந்துச்சு. ஒரே நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் கட்டின மகா அப்படியா பெருமையா வருது, நீயா கட்டின. அடுத்த செகண்ட் அவருக்கு என்ன விழுது? அடுத்த செகண்ட் அடி. கர்த்தர் அருவருக்கிறது பெருமை. அதே நேரம் கர்த்தர் வெறுக்கிற பாவத்துல முதல் இடத்துல இருக்கிறதும் பெருமைதான். பாத்தீங்களேன், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆறு காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன முதல்லயே என்னத்தான் கொண்டு வரா தெரியுமா? பெருமையத்தான் கொண்டு வரா. பெருமையான பார்வை. என்ன பார்வை? கண்ணாலேயே அடுத்தவன் அற்பமாய் பார்த்து நான் யாரு தெரியுமா அப்படின்னு பெருமை எங்க கொண்டு வந்துடும்? கண்ணிலே கொண்டு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீயா என்ன பாரு நான் எப்படி இருக்கிறேன் பாரு. இந்த பார்வைலாம் எப்போ வரும் தெரியுமா? பண்டிகை டைம் வரும். எப்போ வரும்? இருக்காது. இப்பெல்லாம் நம்ம அப்படியே நார்மலா லெந்து காலம் பத்திலாம் அப்படியே சாந்தமா அமைதியா இருக்கும். இந்த பிரதிஷ்டை, இந்த ஆசனம், இந்த பண்டிகை இதெல்லாம் வரும் பொழுது நம்ம அறியாம ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? நம்ம ட்ரெஸ், நம்ம போடுகிற நகை, நம்ம மற்றவங்களை பார்க்கிற பார்வை, இதெல்லாம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வந்துருது? மேட்டிமையான கண் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் அருவருக்கிற, நான் வெறுக்கிற, அதுல முதல்ல இருக்கிறத என்ன தெரியுமா? பெருமைத்தான் இருக்குங்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்காது, இருந்தால் நான் சொல்றேன், அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா விழ போறீங்க.
அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஏமா, இப்பவே மாத்திரையை போட்டு, இப்பவே ஊசியை போட்டு, இப்பவே என்ன செஞ்சிரு, சரிப்படுத்திக்க. கொரோனா காலத்துல கொஞ்சம் உடம்புக்குள்ள காய்ச்சல் வந்தா என்ன செஞ்சிருவோம், பேரசிட்டமால் நிறைய அள்ளி போட்டுருவோம். இன்னமும் எப்படியாவது செஞ்சு என்ன வந்துடக்கூடாது உடம்புல, காப்பாத்துறீங்க இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ விழப்போற. நான் ஏன் ஆண்டவரை விழப்போறேன்? நான் இன்னைக்கு நின்றுட்டு தானே இருக்கிறேன், நான் இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறேன். நீ இப்ப நிக்கிற, ஆனா உனக்குள்ள பெருமை வந்துட்டு, உனக்குள்ள மனமேட்டியமா வந்துட்டு, அகந்த வந்துட்டு, மேட்டிமையான பார்வை வந்துட்டு, நான் என்கிற எண்ணம் வந்துட்டு, அப்ப நீ விழப்போறன்னு அர்த்தம். நான் இதை உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாய் இன்னும் கொஞ்சம் நான் உங்களை புரிய வைக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க, என்ன கவனிங்களேன், நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன், அப்பதான் விளங்கும். கொஞ்சம் கவனிங்க, கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் தனக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எல்லா சீசர்களை பார்த்தும் பேசுறாரு. என்ன பேசுறாரு? மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைய நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில எனக்கு சில காரியம் நடக்க போகுது, நீங்க எல்லாரும் கொஞ்சம் இடரல் அடைவீங்க, கொஞ்சம் இருந்துக்கிறீங்கப்பா அப்படிங்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில, நீங்கள் எல்லோரும், சத்தமா சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை யாருக்கு பிடிக்கலன்னா பேதுருவுக்கு பிடிக்கல. பேதுருவுக்கு என்ன பிடிக்கல தெரியுமா? இயேசு எப்படி இந்த வார்த்தையை பேசலாம்? நான் யார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், உனக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு கிடைச்சிருக்கியா அப்படின்னார். என்ன இப்பந்தான் பிளஸ் பண்ணாரு, இப்பந்தான் என்ன பெருமையா பேசினாரு. இங்க நிக்கிற இவங்க கூட இயேசு என்ன எப்படி கம்பேர் பண்ணலாம்? இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? எம்மா இங்க வேற, நீ அத்தனை பேரும் இடரல் அடைவீங்க, பேதுரு நீ மட்டும் நிப்ப. இப்படித்தானே இயேசு சொல்லி இருக்கணும். இவங்களோட எப்படி இயேசு என்ன கம்பேர் பண்ணலாம்? இப்ப பேதுரு வாயில என்ன வருது பாருங்க, 33 வாசிங்க. இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உமது நிமித்தம், இங்க நிக்கிறான் பாத்தீங்களா, இந்த 10 பேரும் இடரல் அடைந்தாலும் நான் வந்துட்டா. என்ன சொல்றாரு? நான். இங்க பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தை ஓகே தான், அந்த லிஸ்ட்ல என்ன வைக்காதீங்க. இங்கே நிற்கக்கூடிய 10 பேரும் இடரல் அடைவான், நான் ஒரு காலம் இடரல் அடையும். என்ன வந்துட்டு இப்போ இருக்கு, என்ன வந்துட்டு பெருமை. கொஞ்சம் ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ளே வரும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய பெருமைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் டேஞ்சர். ஒருவேளை உங்கள் சபைக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், ஜெபிக்காதவர்கள் இருக்கலாம், அபிஷேகம் பெறாதவர்கள் இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம். அவர்கள் மேல உங்களுக்கு ஒரு பாரம் வரணுமே தவிர, அவனை பார்த்த உடனே, அவங்களை பார்த்த உடனே முனி ரட்சிக்கப்படல, நான்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இந்த என்ன பண்ணக்கூடாது. ஜெபிக்காதவங்களை பார்த்த உடனே நான்லாம் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஜெபிக்கிறதே இல்லை, இந்த என்ன பண்ணக்கூடாது. பேதுருவுக்குள்ளே இப்ப வந்தது ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்து. ஆண்டவர் பார்த்தார், அப்படியாப்பா நீ பெருமைக்கு இடம் கொடுத்துட்டல. இப்போ அவர் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு அடுத்து 34ல, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம். இங்க பார் பேதுரு, இந்த 10 பேரை பிரிச்சு ஒன்ன தனியா பிரிச்சுட்டல, இந்த 10 பேரும் இடரல் அடைவார்கள், நீ மட்டும் மறுதலிப்பன். ஸ்பாட்ல அடி கொடுக்காரு. ஸ்பாட்ல என்ன கொடுக்காரு? பேதுருவுக்கு தெரியல, இப்ப எனக்குள்ள பெருமை வந்துச்சு, நான் விழப்போறேன்னு தெரியல, உடனே சரண்டர் பண்ணி இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, தெரியாம எனக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, ஆவிக்குரிய பெருமை வந்துட்டு, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ரத்தத்துல எதையாவது கேட்டிருக்கணும்ல.
கொடுத்தாரு. என்ன நடக்கு பாருங்களேன். 35 மறுபடியும் சொல்றாரு, அதற்கு பேதுரு, நான் உம்முடைய மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை சரண்டர் ஆகணும், தன் தவறை உணர்ந்து கொள்ளணும், பெருமை என்கிற பாவம் உள்ள வந்துட்டுங்கிறத அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு அந்த மனுஷன் அறிக்கை இடல. இல்ல, நான் நிற்பேன் அப்படின்னா. இப்ப எப்படி நிக்கிறாரு? என்னால முடியும், நான் நிற்பேன், யார் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நானும் மறுதளிக்க மாட்டேன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, தன்னை நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நின்றுட்டு இருக்கிற நினைக்கிறாரு. என்ன நடந்துச்சு? 70ஆம் வசனம் வாசிங்க. 72. 74. 3 முறை இயேசுவை மறுதலித்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஃபீல் பண்றாரு, அதுக்கப்புறம் தான் ஓடுறாரு, அதுக்கப்புறம் தான் அறிக்கை இடுகிறார். ஆனா விழுந்துட்டார்ல. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ விழ போறடா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இல்ல ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். நல்லதான் பவுல் எழுதி வச்சாரு, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்பர் 1, உங்க ஜீவியத்துல நீங்க கரெக்டா போறீங்களா இல்ல விழ போறீங்களா அப்படிங்கறதுல அறிந்து கொள்வதற்கு முதல் காரியம் பெருமை. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள எதை குறித்தும் பெருமை என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், எந்த பெருமையும் நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடவே கூடாது. இந்த பெருமைக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். 1 பெருமை. 2வது, ஏன் ஒரு மனிதன் விழுகிறான்? வாசிக்கலாமா? எபிரேயர் 4:11. இப்ப கர்த்தருடைய வார்த்தை 2வது இடத்துல சொல்லப்படுகிறது. முதல்ல ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகிற பெருமை அவனை விழப்பண்ணுகிறது. 2வது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையினாலே ஒரு மனுஷன் விழுந்து போறான். ஏன் விழுந்து போறீங்க? இல்ல ஏன் விழக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு கீழ்ப்படிய முடியுதா? இல்ல பிரதர், என்கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை, யாரும் ஏமாத்தவே முடியாது. இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரோடும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது அது எந்த காரியத்தின் மூலமாக வேண்டுமானாலும் கர்த்தர் என்ன பண்ணலாம்? பேசலாம். அப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு பல வகை வைத்திருக்கிறார். நீங்க அப்படியே நடந்து போவீங்க, திடீர்னு சர்ச்சில் மணி அடிச்சு என்ன சொல்லும்? ஒரு வசனம் சொல்லும். அந்த வசனம் நம்ம கிட்ட பேசும். திடீர்னு ஒரு பாடலின் சத்தம் உங்கள் காதிலே வந்து விழும். அந்த பாடலின் சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். இங்கே இருந்து பேசப்படுகிற பலிபீடத்திலிருந்து வருகிற பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நீங்க வீட்டுல உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஒரு மனிதன் மூலமாய் பேசுவார். ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட அனுதினமும் கர்த்தர் பேசுகிறார். சில பேருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார், சில பேருக்கு கண்டிப்பான வார்த்தைகளை பேசுவார். சில பேருக்கு செய்ய வேண்டாம், இதை செய்யாதே அப்படி பேசுகிறார். சில பேருக்கு உடனே இதனை செஞ்சு முடி அப்படி பேசுகிறார். ஏதோ ஒரு விதத்திலே என்னிடத்துல கர்த்தர் அனுதினமும் இடைப்படுகிறார். இப்ப என்னுடைய கேள்வி என்ன? உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா? இல்ல கர்த்தர் பேசுகிற சத்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறோமா? அல்லது என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி இருக்கிறேன்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போலும் சோதனை நாளில் நடந்ததை போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்றோம்ல, அது அப்படியே நமக்கு ஒரு ரொட்டீனா மாறிட்டு. ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னே தெரியாம ஆரம்பிச்சு விட்டா என்ன செஞ்சிரும்? மட 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 மடன்னு சொல்லி ஆமேன்னு போட்டு முடியும். ஆனா இருதயத்தை கடினப்படுத்தும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன்.
1 பேதுரு 2:8. 1 பேதுரு 2:8. திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். ஏனம்மா வாழ்க்கையில இடறுதல்? ஏன் தடுமாற்றம்? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நல்லாத்தான போகணும், சமாதானமாத்தான போகணும். அங்கே இடறுவதற்கான வாய்ப்பு இல்லை, விழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை ஒரு நல்ல பாதையில தான கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்பது தானே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஏன் பிரதர் நான் இடறுகிறேன், ஏன் பிரதர் நான் விழுந்து விழுந்து போறேன், ஏன் பிரதர் நான் தடுமாறுறேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ திருவசனத்திற்கு கீழ்ப்படியல நான் இடறுவ. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு கீழ்ப்படியல நான் விழுந்து போவேன். சொல்றேன், நீங்கள் விழ போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது சிம்டம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேசுகிற சத்தத்திற்கு காதையும் இருதயத்தையும் அடைத்துக் கொள்ளும். ஆனா உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பேசுகிறார்னு உங்களுக்கு தெரியும். உன்னத பாட்டுல எழுதி இருக்கு, ஆண்டவர் வந்து கதவை தட்டுகிறார். உள்ள இருக்கிற அந்த அம்மா சொல்றாப்ல, என் நேசர் தட்டுகிற கதவின் சத்தம் எனக்கு என்ன பண்ணுது? சத்தம்லாம் கேட்கும். கர்த்தர் தான் பேசுகிறார்னு தெரியும், ஆண்டவர் தான் இப்ப என்னை உணர்த்துகிறார் புரியும். ஆனா எழும்ப மனம் இல்ல, கதவை திறக்க மனம் இல்ல, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய நமக்கு மனம் இல்லை. என்றைக்கு காதும் இருதயமும் அடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு நான் விழப்போகிறேன் என்ற அர்த்தம். சீக்கிரத்துல விழுந்துருவேன். எச்சரிக்கை. ஒருவேளை கர்த்தருக்கு தான் உங்களை அப்படி ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி கூட்டிட்டு வராருன்னா பரவாயில்ல, விழுந்தா கொஞ்சம் சிராய்ப்பு தான் ஏற்படும். என்ன ஏற்படும்? சிராய்ப்பு ஏற்படும். இன்னும் நல்லா வளர்ந்து ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று கர்த்தருடைய நன்மைகளை புத்திட்டு நல்ல ஒரு உயரத்தில் இருக்கிறீங்க. விழுந்தா அடி கொஞ்சம் பலமா இருக்கும். கீழ்படுறீங்களா? உங்களுக்கு நான் சில காரியத்தை கொஞ்சம் சொல்றேன், முடிஞ்சா பிரிச்சு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா என்ன நடக்கும்? சரியா? எனக்கு இது மாத்திரம் இல்ல, நான் அடுத்த காரியம் சொல்லணுங்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, நோய் வரும். என்ன வரும்? உபாகமம் 28:15-21 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமை, நான் கீழ்ப்படியலனா நோய் வரும். 2வது உபாகமம் 28:25 சொல்லுகிறது, என் வாழ்க்கையில தோல்விகள் வரும். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் ஜெயமா இருக்கணும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஆனா எனக்கு தோல்வி. அடுத்து உபாகமம் 11:28 சொல்லுது, சாபம் வரும். உபாகமம் 28:43 சொல்லுகிறது, தாழ்ச்சி, அதாவது குறைவு. பொருளாதாரத்துல குறைவு, சமாதானத்துல குறைவு, ஆசீர்வாதத்துல குறைவு. உபாகமம் 28:43. எபேசியர் 5:6 சொல்லுகிறது, தேவனுடைய கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வருமா? எபிரேயர் 4:11 பின்னடைவு வரும். எபிரேயர் 2:2 தண்டனை வரும். 1 பேதுரு 2:8 இடரல் வரும். இது நிறைய காரியம் இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் மெல்ல சொல்றேன். எபிரேயர் 4:5-6 எழுதிக்கிறீங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்லுது, எங்க பிரவேசிக்க முடியாது. அப்ப இளைப்பாறுதல் என்பது நமக்கு அது எதை குறிக்க தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியலன்னா அப்புறம் எப்படி கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு குறிக்கும்? புரியுதா? நீங்க ஒரு 10 பேரை டூருக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு வைங்களேன். நீங்களே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? முதல்ல உங்க சொல் பேச்சு கேட்கறவங்கள தான் என்ன பண்ணுவீங்க? ஆமா, உங்க சொல் பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க நில்லுனா நிக்க மாட்டான், இங்க நிக்காதன்னா அங்கதான் நிற்பான். அப்படிப்பட்ட ஆளை கூட்டு போறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண மாட்டோம்? ஐயையோ, இவனை கூட்டு போயிட்டு யாருப்பா இந்த வம்ப விலைக்கு வாங்குறது? அதே போலத்தான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னா இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாது. அடுத்து பாருங்களேன், 1 சாமுவேல் 12:15. 1 சாமுவேல் 12:15
கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னா கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாய் வருகிறது. அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்கன்னா, நீதியுள்ள ஆக்கினை என் மேல வருமா? கடைசியா ஒன்னே சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 30:17 எழுதியிருக்கு, வேதனை வரும். என்ன வரும்? வேதனை. நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நோய், தோல்வி, சாபம், தாழ்ச்சி, தேவ கோபாக்கினை, பின்னடைவு, தண்டனை, இடரல், இலைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாத சூழ்நிலைமை, கர்த்தருடைய கரம் விரோதமாய் வருகிற காரியங்கள், விழுகை, ஆக்கினை, வேதனை, கிட்டத்தட்ட 13 காரியங்கள் என் வாழ்க்கையில சம்பவம். தேவையா? இதெல்லாம் வரக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள். வார்த்தைக்கு என்ன செஞ்சிடணும்? முடிஞ்சு போயிட்டேன். என் லைஃப்ல ஒரு சின்ன காரியத்தை சொல்றேனே. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நீ எழுத்து காரியத்தை நடத்தி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப எதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுக்கிறீர் அப்படின்னு காத்திருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுறார், உனக்கு நான் வீட்டை கட்டி தருவேன் அப்படின்னு பேசுறார். என் வீடு கொஞ்சம் களிமண் சோத்துல கட்டப்பட்ட பழைய வீடு. என் கையில காசே கிடையாது. கரெக்டா சொல்ல போனா என்னுடைய கரத்துல ஒரு 20,000 மாத்திரமே இருக்கு. இதை வச்சு வீட்டை கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிக்கிறேன். அது சுருக்கமா சொல்றேன். இது ஒரு பெரிய காரியம். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வேற, அதனால மட்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்தேன். அப்போ வீடு கட்டியாச்சு, எங்க வீட்டெல்லாம் இடிச்சு எல்லாம் தள்ளியாச்சு. நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம். நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள். எங்க அம்மா எதிர்த்த வீட்டுல இருக்கிற திண்ணையில திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த திண்ணையில படுத்து இருக்கிறாங்க. வீட்டு வேலை கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா உங்க வீட்டு வேலை அவ்வளவுதானா, வீடு நடக்குமா, எலும்புமா இப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்சம் நெருக்கம். இப்ப எங்க அம்மா என்கிட்ட டிஎம்பி பேங்க்ல மேனேஜர் கிட்ட பேசி இருக்கிறேன், லோனுக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கையெழுத்து மட்டும் போடு, உனக்கு லோன் கிடைச்சிடும் அப்படின்னு. எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு என்ன கட்டி தருவேன்? வீட்டை கட்டி தருவேன். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. நான் எப்படி இந்த வார்த்தைக்கு விரோதமாய் நான் எழுப்ப முடியும்? எப்படி நான் மீற முடியும்? அது ஒரு நெருடல். அதே நேரம் வீட்டை பார்க்கிறேன், வீட்டினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ சரிமா அப்படின்னு சொல்லி ஃபார்மை வாங்கிட்டேன். ஆனாலும் கர்த்தரிடத்துல மறுபடியும் ஒரு சின்ன அடையாளத்தை கேட்டேன். தூத்துக்குடி பக்கத்துல எனக்கு ஒரு ஊழியத்திற்கு நான் போறேன். அந்த ஊழியத்துல எனக்கு ஒரு அடையாளம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை கேட்டேன். நான் கேட்ட அடையாளத்தை கேட்டதை விட மிக அதிகமாய் கர்த்தர் செய்து காண்பித்தார். எனக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்தேன். ஃபார்ம்லாம் ஒன்றும் வேண்டாம், சுருதிக்கு போடுங்க, கர்த்தர் வீட்டை கட்டி தருவார்னு சொல்லி விட்டாச்சு. நாட்கள் கடந்தது. மறுபடியும் வீட்டு வேலை அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டு வேலை நின்று கிட்டத்தட்ட பூச்சி, அது காங்கிரீட்லாம் போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் செய்யறதுக்கு கையில காசு கிடையாது. இப்போ நெருக்கத்தின் உச்சத்துல வந்தாச்சு. கையில காசு கிடையாது. இதுவரைக்கும் கடன் வாங்காம கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துக்கு மேல கர்த்தர் நடத்தினார். எப்படி தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. அற்புதமாய் நடந்தது. ஆனா இப்ப நெருக்கம், அப்படி ஒரு நெருக்கத்துல நிக்கிறேன். இப்ப மறுபடியும் எங்க அம்மா வந்தாங்க, இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நீ இருக்கிற வாடகை வீட்டுல வர வெளியே போய் சொல்றாங்க, அப்புறம் எங்க போக போறோம்னு தெரியல, எங்க நீ தங்க போறோன்னு தெரியல அப்படின்னு எங்க அம்மா அப்படி பேசுறாங்க. மறுபடியும் டிஎம்பி பேங்க் பேசிட்டேன், உனக்கு நான் அந்த லோனுக்கான ஃபார்ம் வாங்கியிருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கணும்? மறுபடியும் கர்த்தரிடத்துல ஓடி இருக்கணும். ஆனால் இந்த முறை நான் ஓடல. இந்த முறை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உடனே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணேன், கையெழுத்து போட்டேன், லோன்லாம் வந்துச்சு. ஜம்முன்னு வீட்டை கட்டி முடிச்சு இப்ப எங்க போயாச்சு, புது வீட்டுக்குள்ள போயாச்சு. ஆனா 12 லட்சத்துக்கு கடன்காரனா இருக்கு. எத்தனை லட்சத்துக்கு கடன் இருக்கிறீங்களா? உங்களுக்கு 12 லட்சம் கடன் இருக்கோ? நான் கர்த்தருக்கு ஒப்புரவாயிட்டேன். வேற நமக்கு இருக்கிற ஒரே ஆள் யாரு? நம்ம மளிகை கடையா வச்சிருக்கிறோம், இல்ல எங்கேயாவது பிசினஸ் இருக்கா? எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் கர்த்தர் தான். அவர் காலில் போய் விழுந்துட்டேன், ஐயா தெரியாதனமா இந்த தப்பை பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப அவர் காலில் இருக்கேன். நல்லா கவனிங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால விழுந்தாச்சு. எதுல விழுந்து கிடக்குறேன்? கடனுக்குள்ள விழுந்து கிடக்குறேன்.
நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நின்று இருப்பேன்னு வைங்களேன், கண்டிப்பா இன்னைக்கு புது வீட்டுல தான் இருந்திருப்பேன். ஆனா கடன் இல்லாமல் இருந்தது. நிறைய நேரத்துல கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, பேசுற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியல. நான் சில சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்ககிட்ட நான் பேச போறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்த வசனம் 19 வாசிங்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. தேவன் உன்னை பார்க்கும் பொழுது, தேவன் உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுது நீ மிகவும் சிறியவன், நீ மிகவும் அற்பமானவன். அப்படிப்பட்ட ஒன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த தேசத்திற்கு மேல ராஜாவாக உயர்த்தி வைத்தார். ஆனா நீயோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம மீறிட்டியடா. சொல்றாரு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்ப செஞ்சுட்ட. பொல்லாப்ப என்ன தெரியுமா? நான் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத காரியமாய் மாறுகிறது. நம்ம அற்பமா தானங்க இருந்தோம், நம்ம இந்த பூமியில கீழே தானே கடந்தோம். கர்த்தருடைய கண்கள் தானே நம்மளை பார்த்துச்சு. யாருமே நம்மளை கவனிக்கலையே, யாருமே நம்மளை விசாரிக்கலையே. தாழ்மையில இருந்த நம்மை கர்த்தருடைய கண்கள் கண்ணோக்கினதே. நம்மளை ஆசீர்வதிச்சாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, சமுதாயத்துல தலையை உயர்த்தினாரு. உயர்த்திட்டு நீ இப்படி இருமா, இப்படி வாழுமா, இந்த மாதிரி செய்யுமா, எவ்வளவு அன்பாய் பேசுகிறார். அந்த வார்த்தையை மீறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல. அவர் சொல்றாரு பாருங்க, பொல்லாப்ப செஞ்சுட்ட. 22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. வான் காணிக்க, வான் பலி, ஆராதனை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் அங்கீகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. நிறைய கீரம் பிரதர், அப்படியா? ஆனா ஆசீர்வாதம் வரலையே. எங்க வரும்? எப்படி வரும்? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல கோபத்தோட சொல்லிட்டாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கராக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சபையே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்கிற தீர்மானத்தை எடுங்க. அது என்னவா இருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா எனக்கு நஷ்டம் வருமா பிரதர்? வரட்டுமே. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். வானா போயிடணும், விடுனா விட்டுறணும், செய்யனா செஞ்சிடணும். கர்த்தர் என்ன பேசுகிறாரோ 100க்கு 100 100க்கு 100 அதற்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். யார்ட்டையாவது போய் ஒப்புரவாக சொல்றாரா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு இருதயத்தை கடினப்படுத்தி செத்தால அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த மூஞ்ச பார்க்க மாட்டேன், ஒப்புரவு ஆக மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னொரு முறை கர்த்தர் உங்களோடு கூட பேச மாட்டான். எப்படி? எல்லா நேரமும் ஏமா வந்துருமா வந்துருமா வந்துருமா, போமா பேசுமா, எல்லா நேரமும் அப்படி பேசிக்கிட்டே இருப்பாரோ? ஒரு புல் ஸ்டாப்ப வச்சிருவார், முடிஞ்சு. ஒப்புரவாக சொன்னா ஒப்புரவாயிருங்க, இறங்க சொன்னா இறங்கிருங்க, விட்டு கொடுக்க சொன்னா விட்டு கொடுத்துருங்க. பேசுகிறது தெய்வம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் நம்ம வேலை. பாருங்க, இன்னொரு ஆளை காமிக்கிற பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, இப்ப கவனிங்களேன், ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி ஆதாமை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஐயா ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணு, சாப்பிடு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பிலாம் என்னதான் கவனி, விளையாடக்கூடாது, கேர வச்சு.
தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனி என்ன பண்ணு, எதனாலும் சாப்பிடு. இந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கவனிங்க, இந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் உண்டாக்குனதை நீங்க பாத்தீங்களா? ஆதாம முதல்ல கர்த்தர் உண்டு பண்ணல. ஆதாம உண்டு பண்ணிட்டு இவனுக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும் அப்படி வைக்கல. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷன் உண்டு பண்ண. என் பிள்ளைய உண்டாக்க போறேன், அவனுக்கு மரங்கள் வேணும், செடிகள் வேணும், அவனுக்கு பழங்கள் வேணும், மிருகங்கள் வேணும், மீன், எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஆற ஓட பண்றாரு, ஒன்ன விளைய எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனை கொண்டு வந்து வச்சு சொல்றாரு, எங்கனாலும் போப்பா, எதனாலும் சாப்பிடு, சந்தோஷமா இரு. ஆனா ஒன்னே ஒண்ணு உனக்கு சொல்றேன், இந்த கண்ணியை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, சாப்பிடாத. ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஆண்டவர் மட்டும் மனுஷனுக்கு சுயாதீனத்தை கொடுக்காமல் இருந்திருப்பார் என்றால் இந்த நிலைமை வந்திருக்காதுல. சுயாதீனம்னா என்ன? சுயமாய் யோசிக்கக்கூடிய திறன். மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கிட்டார், நம்மளாம் எப்படி உண்டாக்கிட்டார் தெரியுமா? உனக்கு சுயாதீனத்தை கொடு, நீயே யோசித்து செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துட்டார். இந்த சிந்தை கொடுக்காம இருந்திருப்பார்னா அன்னைக்கு அவன் அந்த பழத்தை சாப்பிட்டுருப்பானா? தோணும்ல. கர்த்தர் ஆதாம அடிமையா உண்டாக்கல. சொல்லுங்க, எப்படி உண்டாக்கல? ஒரு ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஆதாமை குறித்து எழுதும் பொழுது சன் ஆஃப் காட் அப்படின்னு எழுது, தேவனுடைய பிள்ளை. தோட்டத்துல ஆதாம கர்த்தர் எப்படி வைத்திருந்தார்? பிள்ளையா வைத்திருந்தார், அடிமையா வைக்கல. உங்களையும் என்னையும் இயேசு எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு எப்படி இருக்கிறான்? பிசாசு உங்களை எப்படி மாற்ற விரும்புறான்? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் நீதி செஞ்சா நான் இயேசுவுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். என்ன அவர் அடிமையெல்லாம் வைக்க விரும்பல, என்னை அவர் பிள்ளையாய் வைக்க விரும்புகிறார். பிசாசு என்னை அடிமையாய் மாற்ற விரும்புகிறார். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்கனாலும் போ, எதனாலும் சாப்பிடு, என்னனாலும் உன் இஷ்டம்பா, நான் நல்லா இருப்பேன், இதை மட்டும் எடுக்கிறாரா? ஓகே, நல்லா தான் இருந்தாரு. நான் உள்ளே சர்ப்பம் வந்தது, ஏவாள் கிட்ட பேசி இந்த பழத்தை என்ன பண்ணிருக்கு, முதல்ல பறிச்சு சாப்பிட்டது யாரு? முதல்ல யாருமா சாப்பிட்டா? அடுத்து யார் சாப்பிட்டா? யார் சாப்பிட்டா? ஆதாம் சாப்பிட்டா. இவராது கேட்டிருக்கணும், இவர் நம்பிட்டாரான்னு தெரியல. யார நம்ம நல்ல பழத்தை தான் கொண்டு வந்திருக்கு, இவர் நம்பிட்டாரான்னு தெரியல. இல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கம்மா பறிச்ச இந்த பழத்தை அப்படியாவது கேட்டிருக்கணும், அதையும் கேட்கல. கொடுத்தோட என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு. இப்ப ஆண்டவர் வருகிறார். முதல்ல யார் தப்பு பண்ணா? சத்தமா தான் பேசுங்க, அதை ஏன் மறைக்கணும்? முதல்ல தப்பு யார் பண்ணா? ஏவாள் பண்ணாப்ல. ரெண்டாவது யார் பண்ணா? ஆதாம் பண்ணாப்ல. ஆனா கர்த்தர் முதல்ல யாரை கூப்பிட்டு பேசுறாரு? யாரை கூப்பிட்டு பேசி இருக்கணும்? ஏன் ஆதாம கூப்பிட்டாரு? குடும்பத்துக்கு தலை யாரு? குடும்பத்துக்கு தலை யாரு? ஏன் இப்ப மட்டும் உங்க சத்தம்லாம் கீழே பள்ளத்துக்குள்ள போயிட்டு? இதுல மாற்றம் வரும்பொழுதுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? வேதத்துல சில ஒழுங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? இந்த ஒழுங்கு மாறும் பொழுதுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் தப்பு பண்ணது ஏவாள் தான். ஆனா முதல்ல கூப்பிட்டு பேசுறது யார்கிட்ட பேசுறாரு தெரியுமா? ஆதாமை கூப்பிட்டு, ஒன்னத்தான் நான் தோட்டத்தை பாதுகாக்க வச்சேன், ஒன்ன மீறி தான் சர்ப்பம் உள்ளே வந்ததுன்னு அங்கத்தான் முதல்ல கொட்டிப்போம். கீழ்ப்படியாமை என்ன வந்துட்டு? முதல் பாவம் கீழ்ப்படியாமை. பாருங்களேன், ரோமர் 5:19 வாசிங்க. ரோமர் 5:10. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஓகே போதுங்க. ஆதாம், இந்த மனுஷனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்யாம விட்டுட்டார் தெரியுமா? கீழ்ப்படியும். எவ்வளவு வேதனை இல்லை? அவர் மாத்திரம் இல்ல இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருப்பார் என்றால் உலகத்திற்குள்ள பாவம் என்ன செய்திருக்காரு? வந்திருக்கார். கீழ்ப்படியாமை கர்த்தருடைய பார்வையிலே சொல்லாத காரியமாக இருக்கிறது. சபையே, நான் விழப்போறேன்
அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது அறிகுறி என்ன தெரியுமா? எனக்குள்ளே இருக்கக்கூடிய கீழ்ப்படியா. அடிக்கடி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறரியை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறவன் சகாயம் என்று சடுதியிலே இந்த 2 காலம் இதை சீர்படுத்த வேண்டிய காலம். எப்ப வேணாலும் விழுகை வரலாம். ஒரு விழுந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப கஷ்டங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்து அது கொஞ்சம் நாட்கள் ஆகுதுல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீ விழுந்துராதம்மா, நீ நின்றுகிட்டே இரு, எனக்காக ஓடணும், நிறைய காரியம் செய்யணும், கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்காதேன்னு பேசுகிறார். மூன்றாவது, ஏன் ஒரு தேவ பிள்ளை விழுகிறான்? மூணாவது சிம்டம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். போதுங்க. மூணாவது, ஏன் ஒருவன் விழுந்து போகிறான்? ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன செஞ்சிருவாங்களாம்? நீங்க நீதிமொழிகளை நீங்க நிறைய வாசிங்கன்னா, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் உண்டாகும். இப்படி இந்த வசனம் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை வேண்டும். என்ன வேணும்? இந்த ஆலோசனை உங்க பக்கத்துல இருந்து, உங்க மனைவி கிட்ட இருந்து, உங்க கணவர்கிட்ட இருந்து, சபையில இருந்து, போதகர் இடத்துல இருந்து, இப்படி பல இடத்துல இருந்து இந்த ஆலோசனை என்ன செய்யும்? நமக்கு வரும். எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்கும். எல்லா ஆலோசனைகளை கேட்டு ஃபைனல் ஆலோசனை எங்க வந்துடணும்? யார்கிட்ட வரணும்? ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா நான் ஆஹா ஓஹோன்னு மாறிடுவேன்னு பணத்தை கொண்டு போய் பிசினஸ்ல போட்டு உங்க ஃப்ரெண்டு ஆஹா ஓஹோன்னு மாறிடுறாரு. நீங்க அவர் சொல்லிட்டார், பிரதர் இதை விட்டா நான் சூப்பர், கேளுங்க, தப்பே கிடையாது. ஆலோசனை கொடுக்குறாங்களா? சில பேர் நம்ம மேல நல்ல மதிப்பை வைத்திருப்பார்கள், நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க, அக்கறை வச்சிருப்பாங்க, நமக்கு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு முடிவு எங்க போய் வைக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்துல போய் உட்காருங்க. அப்பா, இதெல்லாம் எனக்கு வார்த்தை வந்திருக்கு, இப்படிலாம் ஆலோசனை இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன செய்வீங்க? பேசுறோமா? கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறோமா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆலோசனையில் சொல்லுங்க, ஆச்சரியமானவர். ஆலோசனை எப்படிப்பட்டவரா? கிரகித்து பார்க்க முடியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் எப்படி செய்வார்? கிரகித்து பார்க்க முடியாத ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சில ராஜாக்கள் வந்துட்டாங்க. இப்போ யுத்த களத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டு. இந்த இடத்துல யோசபாத் ராஜா நிக்கிறார். இந்த மனுஷன் கையில எதெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க தெரியுமா? யோசபாத்தினுடைய ராணுவம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். ஆப்போசிட்ல எதிரிகளுடைய ராணுவம், அவர்களும் எதை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க? ஆயுதம். இப்ப அவங்க கையில என்ன இருக்கு, இவங்க கையில என்ன இருக்கு? ஓகே, திடீர்னு இப்ப கர்த்தர் கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வருது. யோசபாத், ராணுவத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. என்ன ஆண்டவரே, நான் இன்னொரு ராணுவத்தை அனுப்புறேன். என்ன அனுப்புறீங்க? பீரங்கியா, வெடிகுண்டா, ஏவுகணையா? ஒண்ணு இல்ல. உன் சர்ச்சில் பயர் டீம் இருக்கா? ஆமா. பாடகர் குழு இருக்கா? ஆமா. அவ்வளவு பெரிய வர சொல்லு. பாடகர் குழுவா? ஆமா, வர சொல்லு. ஓகே, இப்ப அவங்க கையில நான் எதை கொடுக்கணும்? ஈட்டி கொடுக்கணுமா? அவங்க கையில பாட்டு புக்க கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே ரெடியா? ரெடி. அவ்வளவு பெரிய வேன்ல ஏத்து. இப்ப கொயர் டீம் ஃபுல்லா எங்க ஏரியாச்சு? எங்க ஏரியாச்சு? கொயர் டீம் ஃபுல்லா இப்ப வேன்ல ஏரியாச்சு. இங்க யுத்த களத்துல கொண்டு போய் இப்ப நிப்பாட்டியாச்சு. யார நிப்பாட்டுறாங்க? வசனம் சொல்லுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக பாடகர் குழுவை நிறுத்தினான். என்ன கவனிங்க, நீங்க அவர் வீட்டுல போய் வாசி. இப்ப எதிரி நாட்டு ராணுவம் பாக்குது, இந்த யோசபாத் ராஜாவுக்கு என்ன செஞ்சிட்டு, இவர் இப்போ மென்டலாய் மாறிட்டார். எப்படி மாறிட்டாரு? உள்நாட்டு ராணுவம். அவரு நினைக்கி, ஐயோ நம்ம ராஜாவுக்கு என்ன கலந்துட்டு,
பாவம் இந்த பயர் டீம் அப்பாவி இவங்களை இப்ப என்ன பண்ண போறாரு? அள்ளி கொடுக்க பாருங்க. சில நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை உலகத்துக்கு பார்க்க பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். எப்படி தோன்றும் சொல்லுங்களேன். நேற்று ஒரு நாளுக்கு முன்பதாக செய்தி கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் பேசி ஏலக்கிழமை ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் ஒரு ஆலோசனை ஒருத்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அதை கேட்கிறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? பைத்தியக்காரனா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? மென்டல் மாதிரி இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட பேசும்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? உதாரணத்துக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட போயிட்டு, எப்பா நீ தாண்டா இந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த செகண்ட் அவர் யாரா மாறிடுவாரு? ஆமா நான் தான் ராஜா, எங்கே போர் வீரர்கள், எதையுமே யோசிக்க மாட்டாரு. உடனே என்ன செஞ்சிருவாரு? கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போற மகளே, உன் கையில வருமானத்தை பெருக பண்ண போறேன்னா இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். என்னையா, எனக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு, எனக்கு சம்பளம் கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது, வீட்டுக்குள்ள நம்ம மட்டும்தான் 1008 காரியம் பேசுவோம். அதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்கிறவன் எப்படி இருக்கணுமா? பைத்தியக்காரன். உடனே அப்படியா நானா உடனே நாளையில இருந்து எப்படி மாறிடணும்? நாளையில இருந்து உடனே நம்ம பேச்ச மாறிடணும். பாருங்களேன், ஆபிராமை கர்த்தர் கூப்பிடுகிறார். யாரை கூப்பிட்டாரு? ஆபிராம். ஆபிராம்னா குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு தகப்பன். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இன்னையில இருந்து உன் பேர் ஆபிராம் இல்ல, உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா அவருக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட. அவர் சொல்றாரு, வீட்டுல போயிட்டு உன் மனைவிய சாராயின்னு கூப்பிடாத. சாராயினா என்ன அர்த்தம் தெரியுமா? என் ராணின்னு அர்த்தம். சாராயின்னு கூப்பிடாத, சாரால்னு கூப்பிடு. சாரால்னா என்ன அர்த்தம்? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். உடனே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, வீட்டுல போயிட்டு இவர் எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அது வரைக்கும் என்றாணி என்றாணின்னு கூப்பிட்டாரு. அந்த அம்மா குழந்தை இல்ல, இப்ப எப்படி கூப்பிடுறாரு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயேவா. வெளியே போறாரு ஒருத்தன், ஏ ஆபிராம் அப்படிங்க வா அப்படின்னு. உடனே இங்க பார், இன்னையில இருந்து நீ என்ன ஆபிராம்னு கூப்பிடக்கூடாது. என்ன எப்படி கூப்பிடணும்? குழந்தைய உனக்கு இல்ல, உனக்கு எப்படி நான் ஆபிரகாம்னு கூப்பிடு கேட்பான். என்ன நீ எப்படிதான் கூப்பிடணும்? கர்த்தர் பேசும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படி மாறித்தான் ஆகும். யோசபாத் அன்னைக்கு அப்படிதான் மாறிட்டார். அவர் மட்டும் ஞானத்தை யூஸ் பண்ணி இருப்பாருன்னு வைங்களேன். எப்படி? இந்த யோசபாத்தை மாத்திரம் தன்னுடைய அறிவை கொண்டு வந்து தேவ ஆலோசனைக்குள்ள புகுத்தி இருப்பார்னா சொல்லி முடிஞ்சு. இங்க மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்மளாம். இப்ப நான் மட்டும் யோசபாத் இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பேன்? ஓகே, ஆண்டவர் பாடகர் குழுவை கொண்டு வர சொல்றார். அப்போ அவ்வளவு பேர் கையில கத்திய கூடு, ஈட்டிய கூடு, கம்பு கூடு, முதல்ல யுத்தம் பண்ண போறது யாரு? பாடகர் குழு. இதுக்கு உடனே வசனம் எடுத்திருப்பேன். எங்க வசனம் எடுத்திருப்பேன்? நேரா ஒரு யோசுவான்னு நினைக்கிறேன், யோசுவால இல்ல, உபாகமத்துல ஒரு வசனம் இருக்கும், எங்களில் யார் எழுந்து முதலாவது யுத்தம் பண்ண போகணும். உடனே கர்த்தர் சொல்வார், யூதா எழுந்து. ஓகே, அப்பனா யாரு? யூதானா துதின்னு அர்த்தம். உடனே ஓகே, அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, துதிக்கிறவன் என்ன பண்ணணும்? யுத்தத்திற்கு கொண்டு போகணும். பாடகர் குழுவா கையில ஈட்டி பிடி. அன்னைக்கு யுத்தத்துல யார் தோத்துருப்பா? யோசபாத்து. கர்த்தருடைய வார்த்தையும் என் ஞானத்தையும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். அதனாலதான் என் ஞானத்தான் கலத்தி வச்சுட்டு கர்த்தருடைய ஆலோசனைக்காக மாத்திரம் காத்திருக்கணும். கர்த்தர் பேசினார், பாடகர் குழு அனுப்பி அமைதியா இருக்கு. வசனம் சொல்லுது, அவர்கள் ஆடி துதி செய்ய தொடங்கின பொழுது கத்தியை இப்படி பிடித்துக் கொண்டிருந்த எதிரி ராணுவம் அப்படி திரும்புது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி குத்தி 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 செத்துட்டாங்க. இவன் ஒண்ணும் பண்ணல, இவன் ஒரே பாட்டு தான். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவ்வளவுதான். இவன் வேற இன்னும் பண்ணல. மாட்டு புக்கை திறந்தார், அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சான். இந்த பாட்டு சத்தம் அவனை ஏதோ ஒன்று செய்தது. ஒருவருக்கு ஒருவர் மாறி குட்டியார். ஆலோசனை இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்துல சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம்.
ம், ம். ஆ, 4ஆம் வசனம். இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து சொல்லுகிறது, உங்கள் தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். ம், ம். இப்ப அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா எங்க மேல ரொம்ப கடினமான காரியத்தெல்லாம் வச்சுட்டாரு, நீங்க கொஞ்சம் லகுவாக்குங்க, உங்களே நாங்க சேவிப்போம் ராஜாங்க. நீங்க ஒரு 3 நாள் போங்க, நீங்களா 3 நாள் போயிட்டு பொறுத்திருந்து வாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற. இப்ப இதுக்கு அப்புறம் பாருங்க, 6ஆம் வசனம். ம். இப்ப முதியவர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறார். அனுபவம் உள்ளவர்கள், ஆரம்பத்தில் இருந்தே தகப்பனோடு இருந்தவர்கள், தேவனுடைய நடத்துதலை பெற்றுக் கொண்டவர்கள், இப்ப இவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறார். ஆலோசனை கேட்ட உடனே இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7ஆம் வசனத்துல, இந்த ஜனங்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து நல்ல வார்த்தையை சொல்லுவீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஊழியக்காரனா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா நடக்கு? முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தான் கூட வளர்ந்த, தான் கூட இருந்த அந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை அவன் கேட்டு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அப்படிதான் பண்ணாத, என் தகப்பன் வச்சத மேல இன்னும் கடினமா என்ன பண்ணுவேன். 11ஆம் வசனம் பாருங்க, என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டித்தேன். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற். நீங்க பாருங்க, 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, ஆவிதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போதே தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய் விட்டார்கள். 18ஆம் வசனம், பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான், இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். ஒரு காரியம் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது சபைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள சில அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பார். உங்க லைஃப்ல நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா, இதே பிரச்சனைய சந்தித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்க முதல்ல எங்க போகணும், அவங்க கிட்ட போகலாம். அவங்க கிட்ட போயிட்டு, இப்படி என் லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல எனக்கு திருமணம் ஆகியிருக்கு, இப்படி ஒரு காரியங்கள் அடிக்கடி பிரச்சனையா வருது, நான் எப்படி செய்ய. அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. நிறைய நேரத்துல நம்ம பண்ற பெரிய தப்பு, நான் யார்கிட்டையும் ஆலோசனை என்ன பண்ணவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? 3 காலு, சில வீட்டுல 2 காலு. இந்த வீடு 2 சிந்தாதான் போய்க்கும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க, ஆலோசனை முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், தப்பு இல்லை. சபைக்குள்ள இருக்கிற நல்ல செபிக்கிற வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், தப்பு இல்லை. சில நேரத்துல சின்ன பசங்க கூட நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. உடனே நம்ம உனக்கு என்ன தெரியும், போ உன் வேலையை பாருங்க. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை அன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு பெரிய தீர்வாயிடும். ஆனா அதை தள்ளி விட்டுரும். இந்த இடத்துல நான் சொல்ல வருகிற கருத்து, ஆலோசனையை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனையை கேட்க பலன். ஹல்லேலூயா. என் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அழகா ஒரு வார்த்தை இருக்கு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிறவன். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கேளுங்கள், கவனியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 2 பேதுரு 3:17. 2 பேதுரு 3:17.
ஆதலால் பிரியமானவர்களே, ம், ம், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நம்பர் 4, நான் விழுந்து போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்டம் என்ன தெரியுமா? துரு உபதேசம் என் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பித்தால் நான் விழ போறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய துருபதேசம் வந்துட்டு ஜெபிக்கவே வேணாம்பா, ஜபம் தப்பு, ஆத்துமாக்களுக்காக அழுகிறது தப்பு, உபவாசம் இருக்கிறது தப்பு, இப்படி பேசக்கூடிய இதெல்லாம் ஃபாரின்ல இப்ப நம்ம 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 ஊருக்கே வந்தாச்சு. நம்ம திருநெல்வேலிக்கு வந்தாச்சு, தூத்துக்குடி ஏரியாவுக்கு வந்தாச்சு, கோயம்புத்தூர், சென்னை, எல்லா இடங்களிலும் வந்தாச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான என்ன பண்றாப்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒருத்தர் பேசுறாரு, ஐயா உன் பாவத்தை நீ விடவே விடாத அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? பாவத்தை நீ விடவே விடாத. நீ குடிக்கிறியா, வெறுக்கிறியா, விபச்சாரம் பண்றியா, வேட்சித்தனம் பண்றியா, தப்பானதை நீ என்ன செய்ய செஞ்சுக்கிட்டே நம்ம கர்த்தரை கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு. கண்டிப்பா கூட்டு போவார். நானும் அதை ஆமோதிக்கிறேன். நான் போற இடம் மட்டும்தான் கொஞ்சம் வேறையா. எங்க கூட்டு போய் போட்டுருவாரு? அதுல கண்டிப்பா கூட்டு போவார். அவர் கூட்டு போகாம விட்டுவாரா? கூட்டு போயிட்டு பத்திரமா எங்க போட்டுருவாரு? நரகத்துல. நமக்கு முன்னாடி யார் இருப்பா? இந்த பலிபீடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா? விடாத, பாவத்தை விடாத, குடிய விடாத, விபச்சாரத்தை விடாத, நீயா விடாத, அது சுய நீதினு கண்ட மணிக்கு வளரிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? நமக்கு முன்னாடி யார் இருப்பா நரகத்துல? ரட்சிக்கப்படலைன்னா அவர் இருப்பார். உபதேசம் நமக்கு போதிக்கப்பட்ட நிறைய உபதேசங்கள் இப்ப அப்படியே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. குறிப்பா நம்முடைய சபைக்குன்னு சில உபதேசங்கள் உண்டு, சில அடிப்படை சத்தியங்கள் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோம். இங்க இருந்தா நம்முடைய உபதேசங்கள் ஆரம்பிக்கிறது. நம்முடைய சபையின் அடிப்படை எப்படி? நாம் பிதாவையும் விசுவாசிக்கிறோம், குமாரனையும் விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டென்பதையும் விசுவாசிக்கிறோம். சில இடத்துல போனீங்கன்னா வண்டி பிதா, வண்டி கோழி, அங்க குமாரனும் கிடையாது. உங்களுக்கு பிதா மாத்திரம்தான், யெகோவா மாத்திரம்தான். ஒரு குரு. இன்னொரு உபதேசம் ஒன்லி ஜீசஸ், எனக்கு இயேசு மாத்திரம்தான். இன்னொன்னு ஒன்லி ஹோலி. தப்பான உபதேசத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செஞ்சு இடம் கொடுக்காது. நீங்க ஒரு செய்தி கேட்குறீங்களா? நீங்க யூடியூப்ல ஏகப்பட்ட காரியங்கள் வந்து, நீங்க நல்ல செய்தியை கேட்கணும்னு நினைச்சாலும் அதையும் மீறி ஒரு கள்ள உபதேசம் உங்க காதுல விழும். அன்பா உங்களை பார்த்து சொல்றேன், கேட்கும் பொழுதே உங்க இருதயம் கொஞ்சம் சலனப்படுதா? தப்பா இருக்கிற மாதிரி தெரியும், உடனே நிப்பாட்டி இருக்கு, உடனே அந்த சேனலை விட்டு வெளியே வந்துருங்க. அந்த செய்தியை கேட்காதீங்க. ஏன் பிரதர் கேட்க கூடாது? இப்போ இந்த ஜபம் முடிச்சு இங்க வெளியே போகும் பொழுது ஒரு குடம் நிறைய பால் ஐயா உங்களுக்கு கொடுக்குறாப்ல, பசும் பால் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாப்ல? வீட்டுல போய் குடம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. யாரும் உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? ஒரு குடம் நிறைய என்ன கொடுக்குறாப்ல? அது ஒரு 5 லிட்டர் இருக்கு. எத்தனை லிட்டர் இருக்கு? 5 லிட்டர் பால் இருக்கு. ஐயா பாலை கொடுக்குறாப்ல. நான் ஒரே ஒரு சின்ன தொட்டு விஷத்தை கொடுக்கிறேன். எதை கொடுக்குறேன்? 5 லிட்டர் பாலுங்க, சின்ன டிராப் தான் விஷம். இந்த 5 லிட்டர் பால்ல ஒரே ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றி கலந்து கொண்டு போயிருங்க. கொண்டு போய் குடிப்போம். 5 லிட்டர் பால்ல விஷம் இவ்வளவுதானே? 5 லிட்டர் பாலா இருந்தாலும் இவ்வளோண்டு விஷம் உள்ள விழுந்தா முழு பாலும். நம்ம நல்ல உபதேசத்தை கேட்டு தேறிக்கிட்டே வரோம். சின்னதா ஒரு கள்ள உபதேசம், பாவம் பண்ணு பிரதர், கலோகத்துக்கு இயேசு வந்து கூட்டிட்டு வந்துருவார் பிரதர், உனக்கு ஆக்கிற தீர்ப்பு இல்லை பிரதர், உனக்கு அப்படி இப்படி ஏதோ ஒன்று கேட்கறீங்க பாத்தீங்களா? இது உன் வாழ்க்கையை கரப்படுத்து. சகோதரனி சகோதரிய ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏவாள் எப்படி விழுந்தாங்கிறீங்க? பிசாசினுடைய தந்திரமான காரியம்தான். 2 கொரிந்தியர் 11:3 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து விட்டது. கவனிங்க, தந்திரம்.
ஒரு தவறான உபதேசம், ஒரு கேள்வியை கொடுக்கிறது. சொன்னது உண்டோ, அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் இல்ல, அந்த ஏவாளுடைய மனதை கெடுத்து நீங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கடைசி நாட்களிலே கட்டுக்கதைகளை பேசக்கூடியவர்கள், சத்தியத்திற்கு செவியை விளக்கக்கூடியவர்கள் பெருகுவார்கள். பவுல் எழுதி வச்சிருக்கிறார். இது குரு உபதேசத்தை குறித்து இன்னொரு முறை நான் நிறைய கெட்ட காரியங்கள். நல்லா கவனிங்க, எனக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்தியத்துக்கு நான் செவியை கொடுக்க சரியா? எதுக்கு செவி சாய்க்க கூடாது? அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்தியம். சில மெசேஜை கேட்டா நமக்குள்ள அப்படி வெயிட் அப்படி இன்க்ரீஸ் ஆகணும், அப்படியே நம்ம ஸ்பிரிட் ஆவி வந்து அப்படி களி கூறணும். அதை விட்டுட்டு அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு அப்படி கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி மெசேஜ் இருந்தா கேட்காது. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற செய்தியை கேட்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பெயரா என்ன பண்ண முடியாது, சொல்லிட்டு இருக்கிற முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளைகள் அல்ல. இந்த செய்தி கேட்டா என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்கப்படுது. ஆனா இந்த செய்தியை கேட்டா என் சுப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. இந்த மெசேஜை கேட்டா என் வேத தியானம் மாறுது. இவருடைய செய்தியை கேட்டா என் பரிசுத்தத்தினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தை உபதேசத்தை விட்டு விலகு. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி போயிடாத, விழுந்துடாத. நீ விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ நாலாவது, நான் விழப்போறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் சிம்டம் எங்க வருது தெரியுமா? கள்ள உபதேசத்தை நான் கேட்க ஆரம்பிக்கிற காரணம். கள்ள உபதேசம் குடிக்க வேண்டாம், முக்காடு போட வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம், பரிசுத்தமா இருக்க வேண்டாம், நீ காணிக்க மட்டும் கொடுத்தா போதும், சினிமா பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், டிவி சீரியல் விழுந்து கிடக்கலாம். ஐயோ, இதெல்லாம் கள்ள உபதேசம். காரியங்கள் நானும் எங்க செஞ்சில கொடுக்கறத சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நானும் பாஸ்டர் அம்மாவும் போன வாரம் படம் பார்க்க தியேட்டருக்கு போனோம். அந்த தியேட்டர்ல ஒரு படத்தை பார்த்தோம். படம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். எப்படி பேசினார்? இந்த கர்த்தர் பேசினார்னு எனக்கும் புரியும். படம் பார்க்கும்போது யார் பேசினா? இவர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றது சாத்தான சொல்றாரு. படம் பார்க்கும்போது பேசினாருன்னா யார் பேசுவா? விளங்குதா? அப்ப இவர் கர்த்தர் கர்த்தர்னு யார நினைச்சிட்டு இருக்கிறாரு? பிசாச நினைக்கிறாரா, இல்ல ஒளியின் தூதனை பார்த்துட்டு கர்த்தர் நினைச்சாரான்னு தெரியல, அவரே பிசாசா மாறிட்டார். அவர் சொல்றாரு, அந்த படத்தை நான் பார்த்தேன், அதன் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசி நிபந்தனையற்ற அன்புனா என்ன அப்படிங்கறத கர்த்தர் பேச. ஐயா, நீ ஒழுங்கா லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசித்தா நிபந்தனையற்ற அன்புனா என்னங்கிறத இளையகுமாரனுக்கு அப்பா காண்பிக்கிறார். என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ள நம்ம வந்துட்டு பாருங்க. 384:1 ஒருத்தர் வாசிங்க, நம்ம துதிக்க போறோம். 384:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, இந்த காலம் தான் அந்த காலம், பிற்காலங்களில் எழுதி வச்சிருக்கிறார்கள். எந்த காலம்? நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அது என்ன உபதேசம்? அது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. நல்ல கவனிங்க. விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசு பார்த்தார். அவங்க மேல மனம் இறங்கினார். அவளை தண்டிக்கல, அவளை கண்டம் பண்ணல. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. ஆண்டவர் அன்புள்ளவர். அழகாய் அன்னைக்கு அங்க மன்னிப்பை வெளிப்படுத்தினார். ஆனா போகும்பொழுது என்ன தெரியுமா சொல்லி அனுப்பினார்? நீ போ இனி. அதான் ஆண்டவர், அதான் கர்த்தருடைய உபதேசம். நம்மளை மன்னிப்பார், நம்ம மேல இரக்கம் வைப்பார், நம்மளை குற்றப்படுத்த மாட்டார், குற்றவாளியா மாற்ற மாட்டார், நம்மளை நேசிக்கிறார். ஆனா எச்சரிப்பார், இனி பாவம் செஞ்சுறார். இவங்க என்ன சொல்றான்? நீ செய்யறா, நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருடா, நீ டிவியை பார்த்துக்கிட்டே இரு, அசுத்தமானதை பார்த்துக்கிட்டே இரு, நீ படம் என்னனாலும் பண்ணு. அது என்ன உபதேசம் தெரியுமா? பிசாசு உபதேசம். பிசாசு தான் ஏவாள்கிட்ட சொல்லுது, சும்மா பழத்தை சாப்பிடு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்லப்பா, ஆண்டவர் என்ன கண்டிப்பார். ஐயோ, அவர் அன்புள்ளவர், அவரோட கண்டிக்க மாட்டார், கண்டிக்க மாட்டார். சாப்பிடு, சாப்பிட்டா மேலக்க முடியும்.
அதுக்கப்புறம் அவன் விலகிடுவான். தூண்டி விடுறது மட்டும் தான் யார் வேலை? பிசாசு தந்திரக்காரன். தூண்டி தூண்டி விடுவான். தூண்டி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் சும்மா சொல்லி பார்த்தேன், உங்காலதான் விழுந்துட்டான்னு அவன் கையை கழுவிட்டு போயிடும். துருபதேசத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது பிசாசின் உபதேசம். ஜபத்தை மட்டுப்படுத்துகிறது பிசாசின் உபதேசம். வேதம் வாசிக்கிறதை மட்டுப்படுத்துகிறது பிசாசின் உபதேசம். பரிசுத்த குலைச்சலான காரியத்தை போதிக்கிறது பிசாசின் உபதேசம். நீ எப்படி வாழ்ந்தாலும், என்ன பண்ணாலும், என்ன அக்கிரமம் பண்ணாலும் உனக்கு ஆக்கின இல்ல, நீ பரலோகத்துக்கு போயிருவன்னு சொன்னா அது பிசாசின் உபதேசம். படத்தை பாரு, டிவியை பாரு, அதுல இருந்து கர்த்தர் வாங்க கூட பேசுவார்னா பிசாசின் உபதேசம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்தா விசுவாசத்துல இருந்து விளந்து போயிருவ. 4வது சிம்டம், துருபதேசம் என் வாழ்க்கையில வந்துச்சு. யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் வெளியே நல்லா இருக்கேன், கேட்க நல்லா தான் இருக்கும். நம்ம மனசு எப்படி தெரியுமா, புதுசு புதுசா வரும். நம்ம மனசு எதை விரும்பும்? புதிய சத்தியத்தை புதுசா சொன்னா நல்லா இருக்கும். சில புதிய வெளிப்பாடுகள் நல்லது. சில பேர் புதுசு புதுசா சொல்றோம்னு சொல்லி நம்மளை காலம் நடக்க தள்ளி விட்டுரும். அதுலயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்று என்கிற அடிப்படை சத்தியத்திலே நாம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் மறந்து 4 காரியம் சொல்லியிருக்கு. என்னெல்லாம் சொல்லி இருக்கிறேன்? சிம்டம், முதல் சிம்டம் என்ன? நான் விழ போறேங்கிறதுக்கு முதல் சிம்டம் சூப்பர். 2வது கீழ்ப்படியாமை. 3வது ஆலோசனையை தள்ளி விட்டா நான் விழுந்துட்டேன். 4வது துருபதேசத்திற்கு இடம் கொடுத்தால் நான் விழுந்து விடுவேன். தயவு செஞ்சு, ஒருவேளை இந்த 4 காரியத்துல ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு கண்ணை மூடி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம செபிக்க போகிறோம். உங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட விழுந்து போக கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு பேசுறார். ஒருவேளை நீங்க பெருமைக்கு இடம் கொடுத்திருக்கலாம், கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்திருக்கலாம், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை தள்ளி 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 விட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் தவறான உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களை எச்சரிக்கும்படியாய், உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் இயேசு இந்த இரவு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும்படி எல்லாம் எழுப்பி நிற்கலாமா?